பண்ணுறோம், திருப்பி மூச்சை வெளியே விடுறோம். அதனால் இதை வந்து முக்கோண ப்ரீதிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு காரணம் மெமாலியன் டைவ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து உருவான கான்செப்ட் இது. ஒரு நரம்பு நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு நம்ம உடம்பு முழுக்க பரவுது. இந்த ஒரு நரம்பு நம்ம டென்ஷனை குறைக்கும், நம்ம படபடப்பை குறைக்கும், நம்மளுக்கு ஞாபக சக்தி திறன் அதிகரித்து நம்ம சந்தோஷமாக, பொறுமையாக, நிதானமாக, சாந்தமாக ஒரு வேலையை செஞ்சு வெற்றிகரமாக செஞ்சு வெற்றி பெறத்துக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க, திடீர்னு சல்லுன்னு கார் வேகமாக வருது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நீங்கள் இந்த கார்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம நார்மலுக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த டென்ஷன் குறையாமையே இருக்குது, நாள் பூரா இந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது சில எக்ஸசைஸ் நம்ம டென்ஷனை குறைக்கும். இந்த எக்ஸசைஸை நம்ம இந்த மாதிரி காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த உடற்பயிற்சிகள் உங்கள் மனசை சாந்தப்படுத்தி டென்ஷனை குறைக்கக்கூடிய அதிசய எக்ஸசைஸ். ஒரே ஒரு நரம்பை தூண்டுவதன் மூலமாக இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸோட மகத்துவம். அது எந்த நரம்புங்க? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நரம்பு இந்த நரம்பு தாங்க. என்ன சார் ஹெட்ஃபோன் செட்டை காமிச்சு நரம்புங்கிறீங்க? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். மூளையிலேருந்து வரக்கூடிய இந்த நரம்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கெல்லாம் கழுத்து வழியாக வரும், கழுத்து வழியாக கீழே போகும். அதே சமயம் சில பிரான்ச்சஸ் வந்து அந்த நரம்போட பிரான்ச்சு இந்த மாதிரி காது பகுதியில் போகும். காது பகுதியில் இந்த பகுதி, காதோட இந்த பகுதி இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமுமே காதுக்கு உள்பகுதி, காதுக்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரம்பு பிரான்ச்சஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே கழுத்தோட பின்பகுதியில் கேரோட்டிட் ஷீத்துன்னு இருக்கு, ஜுகுலர் வெயின் போன்ற முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்கிற இடத்துல தான் இந்த கழுத்தோட பின்பகுதியில் இப்படியே இறங்கிட்டு இருக்கும். இப்படியே இறங்குறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே வளைஞ்சி 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 நம்ம உடம்போட வயிற்று பகுதியில் டயஃப்ரம் போடுற தசைகள் இருக்கு. இந்த டயஃப்ரம் தசைகளை தாண்டி கீழே வயிற்று பகுதியில் தொப்புள் பகுதியிலேயே இந்த நரம்புகள் இருக்கும். மொத்தத்தில் ஒரே நரம்பு கழுத்து பகுதி, காது பகுதி, நம்மளோட நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி அப்படின்னு எல்லா பக்கமும் பரப்பக்கூடிய அந்த ஒரு நரம்பு எதுனா வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம், VAGUS. இந்த வேகஸ் நர்வோட டோன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். சில பேருக்கு இந்த வேகஸ் நரம்போட டோன் வந்து குறைவாக இருக்கும். இந்த குறைவான வேகல் டோன் உள்ளவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டோ மாதிரி வந்து ஒரு பெரிய படபடப்பான சூழ்நிலைக்கு போய் ரெக்கவர் ஆகும்போது சீக்கிரம் ரெக்கவர் ஆக மாட்டாங்க. அது ஏன் நினச்சிட்டு இருப்பாங்க, படபடப்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசுவாங்க, ரிலேட்டிவ் பேசுவாங்க, இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது லோ வேகல் டோன். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷன், ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னா கூட அவங்க திட்டினதே நாள் பூரா நினச்சிக்கிட்டு வேலையே செய்ய முடியாமல் இருக்கிறது லோ வேகல் டோன். ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றுதல் உங்களை வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக தூங்க விடாமல் விடுறது, டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறது, பிபிலாம் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது லோ வேகல் டோன். இந்த வேகஸ் அப்படிங்கிற நரம்பு மண்டலத்துக்கான முக்கியமான வேலையே நம்ம உடம்பை சாந்தப்படுத்துறது. நம்ம மூச்சு ஆழமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வேகஸ் நர்வ். நம்ம மனசு சாந்தப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வைக்கக்கூடியது வேகஸ் நர்வ். சரி, வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த வேகஸ் நரம்புகளை எப்படி தூண்டுறது அப்படிங்கிறதுக்கான சில டெக்னிக்குகளை நான் சொல்லித்தரேங்க. ஏன்னா இது வேகஸ் வேண்டரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதுக்கு பேர். வேண்டரிங் அப்படியே ஒரு சீராக வராது. இந்த நரம்பு எல்லா பக்கமும் அப்படியே பறந்து விரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதனால் இந்த வேகஸ் நரம்பை தூண்டுவதன் மூலமாக நீங்கள் என் கூடவே சேர்ந்து இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலமாக ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நிதானம், டென்ஷன் குறைவை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றா செஞ்சு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த நரம்புகள் வரக்கூடிய இந்த கழுத்து பகுதியில் தான் வருது. இது ஃபஸ்ட்டு. இதே மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக இது ஓம் அப்படிங்கிற அந்த மெடிடேஷனோட இன்னொரு விதமாக தான் இது நீங்கள் பார்க்குறீங்க. நான் இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ங்கிற சவுண்டு வந்து அதிர்வுகளை உண்டாக்கணும். அந்த அதிர்வுகள் நீங்கள் ஃபீல் பண்ணணும்.
அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த பயிற்சியை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு பாரானாசல் சைனஸ் பகுதியில் நைட்ரிக் ஆக்சைடு செக்ரேட் ஆகிறதுக்கு உதவுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது நம்ம நரம்பு மண்டலத்தை மட்டும் இல்லை, நம்ம இரத்த குழாய்களையும் விரிவடைய செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த நைட்ரிக் ஆக்சைடு சுரப்பு உங்கள் இதயத்தோட ஆரோக்கியம் முதற்கொண்டு நல்லது. ஸோ இந்த சாதாரண பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். ரெண்டாவது டெக்னிக்கு வருவோங்க. இந்த ரெண்டாவது டெக்னிக்கில் உங்கள் காது பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காது பகுதியில் இந்த இடத்துல ஒரு ரிட்ஜ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா, ஒரு போன் மாதிரி இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த ரிட்ஜ். இந்த காது பகுதியில் இங்கே இந்த ரிட்ஜுக்கு கீழே ஒரு குழி பகுதி இருக்குது, இங்கே தான் இயர் கெனால் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோள்கள் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். அந்த பகுதியில் இந்த ரெண்டு காதுலையுமே இந்த ரிட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குழி பகுதியில் உங்கள் கை விரல்கள் இரண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் மசாஜிங் கொடுங்க. கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப அழுத்த வேண்டாம், போனை அழுத்த வேண்டாம், எலும்பு அழுத்தாதீங்க. ஆனால் அந்த தோலை மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டிங் மோஷன், அதாவது ஸோ இந்த ரொட்டேட்டிங் மோஷனை உள்ளே கொடுங்க. ஸோ இந்த காதுக்குள்ளே இப்படி கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி 25 டைம்ஸ் நிதானமாக கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்னொன்று, வேகஸ் நர்வ், அந்த நரம்பு மண்டலத்தை நீங்கள் இதை பண்ணுவதன் மூலமாக தூண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு 25 டைம்ஸ் மெதுவாக பண்ணுங்கள். இது ரெண்டாவது நரம்பு தூண்டுதல் முறை. மூணாவது விஷயம், அதே மாதிரி இந்த ரிட்ஜ் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, இப்போது காதோட இந்த ஓட்டை பகுதிக்கு வேண்டாம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடம், அந்த இடத்துல ஒரு போன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், எலும்பு. ஸோ அந்த பகுதியிலையும் கையை வச்சு அதே மாதிரி ஸ்லோ அண்ட் மெதுவாக இந்த மாதிரி மசாஜிங், இதே ரொட்டேட்டரி மசாஜ் கொடுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி 25 டைம்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இதை எவ்வளோ நேரம் வேணாலும் கண்டினியூ பண்ணலாம். இந்த மசாஜிங் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் பண்ணலாம். ட்ராவல் அப்போ பண்ணலாம், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். அடுத்து ப்ரீத்திங், மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் இந்த ப்ரீதிங் பண்ணும்போது சின் லாக் ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது மெதுவாக மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுத்ததுக்கப்புறம் அந்த இழுத்த மூச்சை லாக் பண்ணுறோம். அந்த லாக் பண்ணுற பிளேன்கிறது கொஞ்ச நேரம் லாக் பண்ணுறோம், திருப்பி மூச்சை வெளியே விடுறோம். அதனால் இதை முக்கோண ப்ரீதிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு ட்ரையாங்குலர் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4 கவுண்ட்டுக்கு மூச்சு எழுங்க. அடுத்து ஃப்ளாட் ஃபேஸ், சின் லாக் ஃபேஸ். இந்த நேரத்தில் இந்த டயஃப்ரம் இந்த இடத்துல நடுவில் வரும். இந்த இடத்துல வயிற்றுப்பகுதி தசைகள் இருக்குது, நெஞ்சு பகுதி தசைகள் இருக்குது. இந்த இடத்த நம்ம கைகளால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மூச்சை இழுத்த நிலையிலேயே இதான் சின். இந்த சின்னை நெஞ்சு நோக்கி தள்ளி லாக் பண்ணுறோம். நெஞ்சை தொடுற மாதிரி லாக் பண்ணுறோம். 1 2 3 4 பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சிம்பிளான டெக்னிக். நான் வெறும் 4 கவுண்ட்டுக்கு சொன்னேன். பட் உங்களால் முடிகிற அளவுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் 5 6 7 8 எவ்வளோ நேரம் வேணாலும் மூச்சு இழுக்கிற திறன் எவ்வளோ நேரம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இழுத்துக்கிட்டு நல்லா டீப்பாக இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் செஞ்சு காமிச்ச சின் லாக் முறையில் அப்படியே அந்த மூச்சை லாக் பண்ணிக்கிட்டு பொசிஷனில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கழுத்து பகுதி தசைகளை தான் இங்கே ஆக்சுவலாக சின் லாக் பண்ணுவதன் மூலமாக இழுக்கிறோம். இந்த தசைகளை இழுப்பதன் மூலமாக நம்ம வேகஸ் நரம்பு மண்டலத்தை தூண்டுறோம் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் மீனிங், இந்த எக்ஸசைஸ்க்கான மீனிங். ஸோ இது 4வது பயிற்சி. இந்த மாதிரி 10 வாட்டி மூச்சை இழுத்து விடுங்க. அடுத்த 5வது இதுவுமே நம்ம ஆரிக்குலர் பிரான்ச்சை தூண்டக்கூடிய பயிற்சி தான். ஃபஸ்ட்டு இங்கேன்னு பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் கீழே இந்த காதோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டை பகுதிக்கிட்ட கைகளை வச்சுக்கிட்டு இன்னொரு விரலை, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த ஃபிங்கரை இங்கே வச்சுக்கிட்டு
இன்னொரு கட்டை விரலை நம்ம காதுக்கு பின்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம 2 காதுலேயும் வச்சுக்கிட்டு நம்ம இதே மாதிரி ஒரு ரொட்டேஷனரி மூவ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த மாதிரி காது பகுதியை தூண்டுறது மட்டுமே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ப்ரீதிங் பயிற்சி, மூச்சு பயிற்சி ஈஸியாக செய்யலாம். மெதுவாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. தோல் பகுதி காட்லேஜ்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி நல்ல சாஃப்டான எலும்புகள் உள்ள பகுதி. இந்த பகுதியும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாஜும் கொடுக்குறீங்க. இதுவுமே 25 டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் பண்ணுங்கள். இந்த 5th எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் 6th வந்து உங்கள் காதுகளை இழுக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதுவுமே வந்து 25 டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் மெதுவாக காதுகளை காட்லேஜ் பகுதியை இழுத்து பிடிங்க. கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு நார்மல் ப்ரீதிங் பண்ணிவிட்டு 25 கவுண்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். இது சைட் வேர்ட்ஸ் இழுத்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனும் நீங்கள் பண்ணலாம். இந்த 6வது மெத்தடில் சைட் வேர்ட்ஸ் இழுக்கிறது, அது இல்லாமல் கொஞ்சம் மேலே பிடிச்சி பேக்வேர்ட்ஸ் பின்பக்கம் இழுக்கிறது, அதே மாதிரி பிடிச்சி கீழ்ப்பக்கம் இழுக்கிறது போன்ற விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இந்த பகுதிகளை இழுக்கும்போது இந்த காது பகுதி வேகஸ் நர்வ் தூண்டப்படுது அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். அடுத்த எக்ஸசைஸ் பொருட்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ நார்மல் எக்ஸசைஸ், நல்ல உடற்பயிற்சிகள், நல்ல தூக்கம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கூடவே இந்த பயிற்சிகள் முக்கியம். அடுத்து 7வது விஷயம் கோல்டு தெரப்பி. இப்போ நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கலாம், இல்லை நாமளே நிறைய பேர் பண்ணுறோம். ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது, இல்லை ஒரு 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 சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ண போகும்போது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், மூஞ்சை கழுவுறோம், நம்ம உடனே ஃபேஸ்லாம் நல்லா கழுவிட்டு போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இந்த கோல்டு வாட்டர், நம்ம ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணீர் நம்ம முகத்தில் பட்டு நம்ம கழுவும்போது அது வேகஸ் நரம்புகளை தூண்டுது. இந்த வேகஸ் நரம்பு தூண்டப்படும் போது சாந்தம், அமைதி கிடைக்குது நம்ம இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி. இதையே இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து ஐஸ் பேக் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஐஸ் பேக்கை வந்து ஐஸ் பேக் கடைகளில், மெடிக்கலில் கூட கிடைக்கும் இந்த ஐஸ் பேக்கு. ஆனால் வந்து ஐஸ் பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கோல்டாக அப்படியே டைரெக்டாக ஐஸை இந்த கழுத்து பகுதியில் வைக்கக்கூடாது. ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா டவல் கூட, ஒரு மெலிசான டவல் கூட சுற்றி அந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த ஐஸ் கட்டிகளை 15 செகண்டுக்கு இங்கே வைக்கிறீங்க. இந்த ஐஸ் பேக்கை 1 2 3 4 5 6 அப்புறம் எடுத்துடுறீங்க. 15 செகண்டுக்கு எடுத்துறீங்க, மறுபடியும் 15 செகண்டுக்கு வைக்கிறீங்க. இந்த ஐஸ் கட்டிகளை இந்த மாதிரி திருப்பி எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து 10 வாட்டி பண்ணுங்கள். இந்த ஐஸ் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தெரப்பி. நம்ம நரம்புகளை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு தெரப்பி. இந்த ஐஸ் கட்டிகள் வைக்கிறதுங்கிறது நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் மெமாலியன் டைவ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து உருவான கான்செப்ட் இது. இந்த கோல்டு தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான தெரப்பி. அடுத்து 8வது கடைசி விஷயம் மாடிஃபைடு வல்சால்வா மெனுவர்னு சொல்லுவோம். இந்த வல்சால்வா மெனுவர் அப்படிங்கிறது மூக்கு பகுதியும் வாய்ப்பகுதியும் மூடிக்குவோம். காற்றை வந்து உள்ளே இழுத்ததுக்கப்புறம் இந்த மூக்கு பகுதியும் வாய்ப்பகுதியும் மூடினப்புறம் உங்களுக்கு அந்த காற்று அடைப்பு இருக்குது, காது பகுதியில் அடைப்பு இருக்குன்னா இந்த வல்சால்வா மெனுவர் யூஸ் பண்ணி நம்ம அப்படி பண்ணும்போது அந்த காது அடைப்பு நீங்கும். ஸோ இதே டெக்னிக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ண போகிறோம். இதே வல்சால்வா மெனுவரை முதல்ல ஒரு 15 செகண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வேறு ஒரு மெத்தடில் நார்மல் ப்ரீதிங் பண்ணுவோம். அதை இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வல்சால்வா மெனுவர் நம்ம நேராக உட்காந்துக்கிட்டு காற்றை நல்லா உள்ளே இழுத்ததுக்கப்புறம் மூக்கையும் வாயுவும் மூடிக்கிட்டு 15 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். இப்படி காற்றை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் மூக்கையும் வாயும் மூடினதுக்கு அப்புறம் அந்த காற்றை உள்நோக்கி செலுத்துங்க. உங்கள் உடம்புக்குள்ளார அந்த உடம்புல இருக்கக்கூடிய பல பகுதிகள் விரிவடைகிறதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பதினஞ்சு செகண்டு கவுண்ட் பண்ணேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்து 1 நிமிஷத்துக்கு உங்கள் கால்களை இந்த மாதிரி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி கோணம், இந்த 45 டிகிரி கோணத்தில் வச்சுக்கிட்டு நார்மல் ப்ரீத்திங், ரிலாக்ஸ்டு ப்ரீத்திங் பண்ணுங்கள்.
1 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வல்சால்வா மெனுவர். வல்சால்வா மெனுவர் ப்ரீத்திங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 45 டிகிரி கோணத்தில் மூச்சு பயிற்சி ரிலாக்ஸாக செய்கிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் 8 டெக்னிக் சொல்லி தந்தேன். இது இல்லாமல் ஆக்சுவலாக இது வந்து கழுத்து பகுதி, காது பகுதி வேகஸ் நர்வை தூண்டக்கூடியது, வயிற்று பகுதி வேகஸ் நர்வையும் தூண்டக்கூடிய வகையில் சில பயிற்சிகள் இருக்குது. அதை மறுபடியும் சொல்லித்தரேன். இந்த 8 விஷயங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். டென்ஷன் குறையும், கோபம் குறையும் போன்ற பல நன்மைகள் உண்டு. இது எல்லாத்தையும் செய்யணும் கூட அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சது சிம்பிளான விஷயங்கள் இதை கூட செஞ்சு பாருங்கள். காது பகுதி வேகஸ் நர்வை தூண்டி பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் கோவத்தையும் படபடப்பையும் குறைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். படபடப்பை குறைத்தல் குறித்த என்னோட வீடியோவோட 2வது பாகம் இது. ஆக்சுவலாக படபடப்பை குறைக்கிறதுக்கான மற்ற டெக்னிக்குகள் என்னோட பார்ட் வீடியோவில் இருக்குது. அதோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.